உள்ள வரலாமா? வாங்க. இந்த திண்ணையில உட்காருங்க. ஏன் வீட்டுக்குள்ள உட்கார சொல்ல மாட்டீங்களா? முதல்ல இங்க உட்கார கத்துக்குங்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? எனக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன சம்பளம் எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு சம்பளம் கொடுப்பீங்க? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறதுன்னு ஆயிப்போச்சு. எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க தயார். என்ன இப்படி பாக்குறீங்க? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. வா. நில்லு. வா. எங்க? சொல்றேன் வா. உட்காரு. எங்கயா? இந்த வெயில்ல நடுத்தருல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும். ஏய்யா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆமா, உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல, அதான் அந்த கொழுப்பு. சத்தம் போடி. வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு. சிப்ப. You scoundrel, idiot. கோயிலுக்கு வர மாதிரியா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன்? நானும் கூட வரேன்னு சொன்னேன். வீடியோ பார்த்துட்டு இருந்தவள வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வாடி நீ தான் கூட்டிட்டு வந்த. ஞாபகம் வச்சுக்க. நான் உன்னை இங்க வர சொன்னதே அந்த சின்ன மணிக்கிட்ட நீ நடந்துக்கிற விதம் சரியில்லைன்னு சொல்லதான். இன்னும் ஏதாவது இருக்கா? அவ்வளவுதாரா? நான் சொல்றதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கு. என்ன இருந்தாலும் அவன் ஒரு ஆம்பளை, நீ பொம்பளை. தாயே, இன்னும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன நான் அப்படியே போயிடுவேன். இப்படி வருவா, அப்படி போவா. இந்த ஆடு உன்னோடதா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படிதான் ஆட்டை ரோட்ல மேய விடுறதா? ஸ்டூபிட். நல்ல வேளை கால்ல மட்டும் அடிபட்டிருக்கு. எங்க இது உங்க ஆடுங்களா? பணக்காரி போல இருக்கு, அதான் திமிரா போறா. பாவம் வாயில்லா ஜீவன் இல்லைங்க. குருநாயரே, இன்னொரு தடவை பாடுங்க. பாத்தியாடா எவ்வளவு அக்கறையா கேக்குறான். அறிவு கட்ட பசங்களா. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்க? குருநாயரே, உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது. பிழையா? என்ன? என்னவா? எங்களை நல்லா நீங்க ஏமாத்துறீங்க. எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது. எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடுவேன்னு உங்களுக்கு போறேன். உன் மேல எனக்கு போறாமனா அவனை ஏன்டா போட்டு போறன்ற? இங்க வா. டேய், சரிகம 15 7 எழுத்து எனக்கு தெரியும். இங்க பாரு, ரிப்பேருக்கு போயிருக்கடா, நாளைக்கு வரும். புரியுதா? சரிங்க குருநாயரே. உட்காரு. இத பாருங்க, இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல, அத அப்படியே எல்லாரும் பாடுங்க.
நிறுத்துங்கடா. ஏன் குருநாயர் அழுகுறீங்க? நான் அழுகல, நீங்க இப்ப பாட்டு பாடுனீங்களே அதுல வந்து ஆனந்த கண்ணீர். குருநாயரே ஆரம்பிக்க. இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லி தரக்கூடாது. நீங்க கழுத்துல தண்ணீர் நின்று சாதகம் பண்ணிட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன். அண்ணே 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 என்னடா இந்தாங்க அண்ணே. என்னடா துணி எல்லாம்? சொன்னா கோச்சுக்காதீங்கண்ணே. நம்ம ஊருக்கு புதுசா ஒருத்தி வந்திருக்காள, திமிரு பிடிச்சவ. ஆமா, கண்மணி. ஆமா, அவதானே. அவ கார்ல காக்கா அசிங்கம் பண்ணிருச்சுன்னு சொல்லி இந்த சட்ட துணி எடுத்து தொடச்சு கிழிச்சிட்டான்னு. ஏமா இப்படி செய்யறீங்க? சின்ன மணி என்ன கோச்சுக்குவான்னு சொன்னதுக்கு 100 ரூபாய் எடுத்த முகத்துல வீசி வேற சட்டை வாங்கிக்கன்னு சொல்லிட்டான்னு. அவ எந்த பக்கம் போறா? இதோ இப்படிதானே. வண்டி நின்றுச்சு. டேய், ஆறு வர போயிலா வாங்கடா. அடி சுந்தரியே அந்தரங்கமே, மனம் சொக்குது ஆனந்தரங்கமே. சுந்தரியே அந்தரங்கமே, வாத்தானும் நான் தானே, சரட்டு பொத்தானும் நான் தானே, வாச அத்தானும் நான் தானே. ஆமா, வண்டியை தள்ளணுமா? வண்டியை தள்ளணுமான்னு கேட்டேன். ஆமா. டேய், தள்ளுங்கடா. பின்னாடி போய் தள்ளுறா. தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், டேய் தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா, தள்ளுங்கடா டேய் டேய். அண்ணனுக்கு வலிக்கு வலிக்கு விடுது. தள்ளுங்கடா டேய், தள்ளுங்கடா, தள்ளு தள்ளு. மறுபடியும் வலிக்கிடுச்சு. ஏ டச் பண்ணாம தள்ள முடியாதா? மச்சான் நினைக்க தொட்டா என்ன? ஏய் இடியட், என் காரை யாரும் தள்ள வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்காக எல்லாருக்கிட்டையும் உன்னை மன்னிச்சிருன்னு சொல்ல சொன்ன? எல்லாருக்கிட்டையும் மட்டும் இல்ல, உங்ககிட்டயும் தான் சொல்றேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன உங்களால புரிஞ்சுக்க முடியல, ஆனா உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப கூட கோயிலுக்கு போனது உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணதா? இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. மனப்பூர்வமா உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா இந்த பிரசாதத்தை எடுத்துக்க வேண்டாம். பிடிக்கலன்னு சொல்ல வரலீங்க. என்ன சொல்ல வந்தீங்க? சொல்லுங்க. இத பாருங்க, நீங்க காலேஜ்ல பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க. நான் எலிமெண்டரி ஸ்கூல்ல 3வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கேன். இத பாருங்க, இந்த உலகத்திலேயே என்ன பொறுத்த வரைக்கும் பெரிய படிப்பு சங்கீதம் தான். அது உங்களை பொறுத்தவரையில இயற்கையாவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்குள்ள படிப்பு வித்தியாசம் எல்லாம் இருக்குங்க. வாஸ்தவம் தாங்க. இந்த ஊர்லயே பாதி சொத்து உங்க சொத்து, எனக்குன்னு இருக்கிற சொத்து ஒரு ஓட்டு 6 மணி பெட்டியும் ஓட்டு விடுந்தாங்க. ஒரு ஆம்பளைக்கு சொத்தே வீரண்டா. அதுல உங்களை மிஞ்சறதுக்கு இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொல்றதையும் தெரிஞ்சுக்குங்க. நான் அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை. இத பாருங்க, நான் உயிரோடு இருக்கும்போது இன்னொரு தடவை தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த குங்குமத்தை என் நெத்தியில வைங்க. சரி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வருவேன். நீங்க நடந்துக்கிற விதத்துலதான் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்குவேன். மட்டுமா? என்னண்ணே, என்னாச்சு? இரு அண்ணே, இரு. இது நம்ம தங்கப்பனோட செயின். 2 நாள்ல திருப்பி கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 8 வாடகை. சரி சரி. இது நம்ம சின்னப்பனோட கடியாரம். ஏனே, இது எப்படி நான் கட்டுறது? எப்படி கட்டுறதுன்னா, நான் கையில கட்டிட்டு வந்துட மாட்டேன், மடியில கட்டி கொண்டு வந்துருக்கேன். இது நம்ம கண்ணப்பன் இல்ல, அவன் மோதிரம். ஏனே, இதை திருப்பி கொடுக்க வேண்டாமா? திருப்பி கொடுக்க வேண்டாம்னா நான் வீட்டுல வச்சு வந்திருப்பேனே. இதுக்கெல்லாம் 4 நாள் நல்ல வாடகை, அதுக்கு மட்டும் 8 2 நாள் தான் டைம். அண்ணே, நான் உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்ததுன்னா
ஊனு சத்தம் கொடுங்க, நான் ஓடியாந்தேன். அண்ணே, அந்த பொண்ணு வந்தா அங்கேயே நிறுத்தி வைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் போட்டிருக்க நகையெல்லாம் ஓசின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் என் மான மரியாதை கப்பலேறி போயிரும். இந்த கடியாரம் ரொம்ப சிறுசா இருக்கு, என் கைக்கு பெருசா இருந்தா இப்படி இருந்திருக்கும். சரி, நான் போட்டிருக்க கடியாரம், செயின், மோதிரம் எல்லாமே ரொம்ப நல்லா தான் இருக்கு. இந்த கண்ணுக்கு ஒரு கருப்பு கண்ணாடி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இந்த செயின் என்ன இப்படி நல்லா இங்க எங்க அண்ணனை நிக்க வச்சனே. அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு நீங்க எப்ப வந்தீங்க? ஐயோ, நிக்கிறீங்களே, வாங்க வாங்க. நீங்க பாக்குற அளவுக்கு இந்த வீடு அரண்மனையும் இல்ல, தாஜ்மஹாலும் இல்ல. ராமர் இருக்கிற இடம் தாங்க சீதைக்கு அயோத்தி. எங்க வீட்டுக்கு வந்தவங்கள உட்கார சொல்ல மாட்டீங்களா? மன்னிச்சுங்க, உங்களை பார்த்ததுல மறந்துட்டேன். உட்காருங்க. கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. என்னங்க இது, பட்டு வேஷ்டி விரிக்கிறீங்க? ஆமாங்க, நேத்து நீங்க போகும்போது என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? நாளைக்கு உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அதை வச்சுதான் உங்க அன்பை தெரிஞ்சுக்குவேன்னு சொன்னீங்க. இந்த சின்னமணியானால இந்த பட்டு வேஷ்டில தாங்க உங்களை உட்கார வைக்க முடிஞ்சது. உட்காருங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? ஹார்மோனி பெட்டி இருக்கா? இருக்கு. கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? உட்காருங்க. இந்தாங்க. என்ன இது? என் மனசுல இருக்கிறத இதுல எழுதிருக்க, படிச்சு பாருங்க. பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? இத நீங்க பாடணும், அத நான் கேட்கணும். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா, உன் தோளுக்காகத்தான் இந்த மாலை ஏங்குது. கல்யாணம் கச்சேரி எப்போது? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் எம்பட கால் மாட்டிலேயே உட்கார்ந்துருக்க போற? நஞ்சப்புளியம்பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைஞ்சு சம்பந்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குதாமா. உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல, அதுக்கு சொன்னேன். அத்தா, இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? அது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும். இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டேன் நானு? எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா. உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டி வச்சு பார்த்து போடணுங்கிறதா என்னோட ஆசை. சொல்லி போட்டனா? ஆமா. ஏன் ஆத்தா, புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன் 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேட்கிற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ? யாருக்குள்ள அது மரத்து மேல
என்ன தைரியம் இருந்தா என்னையும் ஆத்தாலையும் வச்சுட்டு புளியம்பழம் திருடுவேன். இறங்க புள்ள. அட்டி ஆடு மேய்க்கிற கழுதை ஆணவம் பிடிச்ச சிரிக்கி திருட்டு வரையா பண்ற என்றா பாத்துக்கிட்டு நிக்கிற புடுறாவல புடி புடி. நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாணி திருச்சிக்கலாம் எம்மட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா உனக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. கவுண்டர் தோட்டத்துக்கு புளிய புளிஞ்சு கொள்ளை ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் 4 நாள் புடுங்க. இது பாரு ஆத்தா 4 கிலோ தெருமாட்டிருக்காத்தா. அதானே தவசே புடுங்கடாத. நில்லும் கவுண்டர். இந்த பழத்தை புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது. ஏறி வரைக்கிறதுக்கு சௌரியமா நல்ல ஏணி பண்ணி போடுங்க. கோழி உன் நாளைக்கு பாத்துக்கிறேன். அடியே என் வாசங்கட்ட பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுறவன்ற லொல்லு பண்ணாட்டலாம். எகிரி போயிரு எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்கிறேன் ஒண்ணு. தோத்துக்கு தகராறு பண்ணுங்க. முடியாது முடியாது. ஐயோ விடுங்கடா. காக்கா வேண்டாம் காக்கா, என்கிட்ட இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. காக்கா குடுத்துருக்கா. கவுண்டரியா அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. ஐயா ஐயா நீங்க ஐயா 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 எங்க அம்மாக்கு தெரியாம வாத்து முட்டைய திருடி வாங்கின பொம்பளை. ஐயா ஐயா காப்பாத்துங்க. ஐயா 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 காப்பாத்துங்க. ஐயா காப்பாத்துங்க. ஐயா ஐயா காப்பாத்துங்க. ஏம்புள்ள இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது? அதானே. ஏய் அங்கே கேள்றா. அதானே. ஏய் சரி விடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. கவுண்டரே பம்பரம் விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க பஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது. வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் அப்படி. இந்த பம்பரம் நான் தரேன். இந்தாங்கய்யா கயிறு. சரி சரி. அம்மா ஆரம்பிங்க. இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி. இப்ப விடுங்க. மகளே ஐயா இந்த மேக்கால தொப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னே, ஆஃப் பண்ணியா? இல்லைங்கய்யா. ஏன் ஆஃப் பண்ணல? ஏண்டா ஐயா பம்பரம் விளையாட முக்கியம். முதல்ல ஆஃப் பண்ணிக்கலாம். ஐயா போடா ஐயா எச்ச பண்ணல எல்லாம் பண்ணி. வணக்கம். கவுண்டரே இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. நாளைக்கு இந்த தெய்வான கிட்ட பதில் சொல்லியே தீரணும். மெதுவா மெதுவா. அப்படி சென்டர் பாரு, சென்டர் பாரு. புரிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற. 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பேசுறது கேவலம். பம்பரம் விளையாட தெரியல. இந்த லட்சணத்துல உன் நினைவு பந்தயம் வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது? சரி நான் சொல்றதை கேளு. வாயில வை. சாட்டுதாயா நல்லா இறுக்கி சுத்து. ஆகட்டும். நல்லா மாட்டிக்கிட்டா. இவளை விட்டுறாதீங்க. ரெடியா? ரெடி.
குட்டி ஒம்பால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி வட்டி வட்டியும் முதல்லுமா வாங்கி கொள்ளடி. இது யாரா அந்த பையன்? தெரியலீங்க, பெரிய புட்டி தான் கொண்டாந்து இறக்கி இருக்கு. நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்க வேணாம், கேட் போடலாமா? அதான் நினைச்சேன். தம்பி, நம்ம ஊர் தானுங்களா? ஆமாய்யா. இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படின்னா என்னங்க? இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? விடுறா அந்த துண்டை, விடுறா. அதையும் தூக்கி மேல வைங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறதுக்கு 10 ரூபா கொடுப்பான்? பேசாம வரணும். ஐயா என்னய்யா, ஐயா என்னய்யா, ஐயா ஐயா. திருப்பட்டி இருக்காயா? அம்மா அம்மா, படிச்சவரை பாத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. யோ, இதான் என் வீடு, இறக்கியா? பேசின கூலி கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. அட பாவி மகனே, என்ன காரியம்டா செஞ்ச? ஐயோ ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. டேய், தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர ஒட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன்னை படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கிறதே சின்ன கவுண்டர் தான். அவர் தலையில போய் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல ஏத்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? மாமோய், ஏய், நாங்க போறது முதலாட்டம் மாதிரி தான் பரவாயில்ல, கூட்டிட்டு போறேன். போறது 2ஆம் டம்ல எப்படி போல கூட்டிட்டு போறது? மாமோய், போன தடவை நாடோடி மன்ன நடந்தப்ப கூட பாக்கல மாமா. வருது பாவம், பாண்டி மேல ஆசைப்படுது. நம்மளோட கூட்டி போமே. என்னது நம்மளோடயா? உன்னோடப்பா. அறிவு இருக்கா? சமஞ்ச பிள்ளை 2ஆவது இடத்துக்கு நம்ம மாதிரி இளந்தாரி பசங்க கூட்டிட்டு போறேன். ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டாங்க. ஏன் முன்னாடி கூட தான் சமஞ்சவ. நான் சினிமா கூட்டி போலையா? எவன் கேக்குறான்? போங்க மாமா. ஆத்தாவே சினிமாக்கு கூட்டிட்டு போக சொல்லிச்சு. மத்தவங்க பேசுனா நமக்கு என்ன மாமா? ஆத்தா சொல்லிச்சுன்னு அப்ப திறந்தே கயிறு பிரிச்சுக்கிட்டு இருக்க. அதத்தான் என்னால நம்ப முடியல. உன் தலைமையில சத்தியமா ஆத்தா சொல்லிச்சுங்கிறல்ல. இத பாரு, உன் சத்தியத்துல நான் நம்ப மாட்டேன். இப்ப கோணக்களத்து சேது வந்துருவான், அப்ப தெரிஞ்சிடும். அண்ணே 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 அண்ணே. டேய் கோணக்களத்தா, நான் இங்க இருக்கிறேன். அக்கா கிட்ட கேட்டு வந்துட்டேன். ஆம்பளைங்க கூட போக கூடாதுதான் சொல்லிச்சான். சந்த கடை செல்லாயி, ஓ சரக்கு இங்க செல்லாது. சந்த கடை செல்லாயி, ஓ சரக்கு இங்க செல்லாது. எந்த பக்கம் போனாலும் தொந்தரவு தாங்காது. பொட்டிக்குள்ள பூட்டி அந்த பச்சுக்கடி, வேற ஆளுகிட்ட கொஞ்சரக்க வித்துக்கடி. பொட்டிக்குள்ள பூட்டி அந்த பச்சுக்கடி, வேற ஆளுகிட்ட கொஞ்சரக்க வித்துக்கடி. சந்த கடை செல்லாயி, ஓ சரக்கு இங்க செல்லாது.
டேய் குடலிங்க அது எடுறா. என்கிட்ட இல்ல, ஊமையிட்ட இருக்கு. டேய் அது எடுறா. தீப்பெட்டிங்கடா. ஊமையின வாங்கிட்டு சொன்னேன். எங்கடா தீப்பெட்டி? டிக்கெட் எடுக்கிற அவசரத்துல தீப்பெட்டி மறந்துட்டேனே. தீப்பெட்டிக்கு என்னடா பண்றது? இந்தாங்க. ரொம்ப நன்றிண்ணே. கழுத நீ எப்படி உள்ள வந்த? கேட்டு கதவு வழியாதான். அது எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. ஆமா, இந்த பொம்பளை கட்டு பொண்ணுசாமி கிட்ட நீ வந்த டிக்கெட் குடுக்குறான்னு சொன்ன, எப்படி விட்டா? அவன் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. ஆம்பளை டிக்கெட் குடுக்கறாளே கண்ணாடி தாத்தா, அவங்க கிட்ட மூச்சு திருப்பிட்டு கையை நெட்டின டிக்கெட் குடுத்துட்டாங்க. உங்க சட்டையை போட்டுக்கிட்டே ஏமாத்திட்டே பாத்தீங்களா? வீட்டுக்கு வா, அக்கா கிட்ட வச்சுக்கிறேன். சொல்லிடுவீங்களோ? நீங்க வெள்ளப்பிடி பிடிச்சதா அக்கா கிட்ட சொல்லிடுவேன். ஆமா சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். நீ சொல்லிடுவியா? சொல்லிடுவேன். என்ன என்ன நீ சொல்லிடுவியா? நீ சொல். நீங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா நாங்க எப்படியா படம் பாக்குறது? யோ, உன் வேலையை பாரியா, நீங்க ஆரம்பிங்க. நீங்க நீ சொல்லிடுவியா? ஆமா, ரெண்டு பேரும் காலங்காத்தால சீலையை மாத்திருக்கீங்க. வெளியில திருவிழா எங்கேயா போறீங்களா? தெரியலப்பா, இவங்க அப்பதான் மாத்திக்க சொன்னாங்க, நாங்க மாத்திக்கிட்டோம். எங்களுக்கு அப்படித்தான் தெரியும். ஏத்தா, பொன்னுக்குடி கோயிலுக்கு தைப்பூசத்துக்கு கூட்டிட்டு போவாங்களோ என்னமோ? குடுத்தன கண்ணத்துல சித்திரை மாசம் நடக்குது. தைப்பூசமா தைப்பூசம். நான் ஒரு மக்கு, நாளும் தெரியாது நட்சத்திரமும் தெரியாது. வாங்க மாப்பிள, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களா? வாங்க மாப்பிள, வாங்க வாங்க. பட்டு படம் கட்டின பொம்பளைங்கள வாங்க, தட்டி வச்சிருக்கிற பொம்பளைங்கள வாங்க. எதுக்கு பையன் எல்லாம் வர்றான்? வாங்க வாங்க மாப்பிள, வாங்க வாங்க மாப்பிள, வாங்க மாப்பிள. டேய் கொடையாடுறா. இவன் வேற இருக்கானாக்கு. வா வள்ளிக்கண்ணு. மீனா வாமா. என்ன அங்கிட்டு இங்கிட்டு பார்த்து வர்ற? அப்படியே உட்காருங்க. அம்சமா இருக்கு. ஏன் மாப்பிள, இன்னைக்கு வயலுக்கு போகணும்னு சொன்னீங்களா, போலியா? அதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்ன நடக்குது? இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? பொய்க்கால் குதிரை ஆட வந்திருக்காங்க. பாண்டி மீனாவே பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க. புரியல? நையாண்டி பேசுறேன் வச்சுக்காதீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. எந்த தைரியத்திலும் பொண்ணு கேட்டு வந்திருக்கான்? இல்ல பங்காளி, அத நான் சொல்றேன்டா. எப்படி நீ பாண்டி மீனாவுக்கு முறமாப்பிளையோ அதே மாதிரி நானும் தாண்டா முறமாப்பிள. எப்படி நான் எப்படி உனக்கு மச்சானோ அதே மாதிரிதான் அவனுக்கு மச்சான். அந்த முறையில பொண்ணு கேட்டு வந்திருக்கான். இதுல என்ன தப்பு? இத பார், கிழிய வளர்த்து பூனை கையில கொடுத்த கதை எங்க அக்காவோட முடியட்டும். அது பாண்டி மீனா வாழ்க்கையிலும் தொடர. உங்க அக்கா பச்சை கிளி, நாங்க பூனை பின்னாலேயே மீயா மீயான்னு கத்திட்டு இருக்கோம். ஆனா போப்பு. தம்பி பைரவா, உங்க எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். பாண்டி மீனாவுக்கு இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா இல்ல. மீச வச்ச ஆம்பளை நான் ஒருத்த வீட்டு இருக்கிறேங்கிறத மறந்துட்டியாட்டி? அட என்ன மச்சான் இவங்கிட்ட பேசிக்கிட்டு? பொண்ணை வளர்த்த அப்ப நீங்க இருக்கீங்க, பொண்ணை கேட்டு நான் வந்திருக்கேன். தாம்பளத்தை மாத்திக்குவான். எடா அந்த தட்டை, எடா அந்த வெல்கம்பா. உன்னை வெட்டி புதைக்காம விட மாட்டேன். போடா பிஞ்ச தலையா. மாப்ள, இப்போதைக்கு நிலைமை சரியில்லை. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்போ சொல்றேன், பாண்டி மீனா உங்களுக்கு தான். வேட்டியை மடிச்சு கட்டுங்க. என்ன டேய் மருது, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாண்டி மீனா முதுகுல மண்ணு பட வைக்கல, தக்காளி நான் தேவையில்லடா. அப்ப அங்கே நில்லு. ஏன் இப்படி நடுசாமத்துல தெருவு கூட்டி ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? ஊரையே கூட்டியிருப்பேன், முடியல. ஏன் விளக்குமாறு கிடைக்கலையா? அப்ப என்ன நக்கல் பண்றீங்களோ? விஷயத்தை நம்ம ரெண்டு பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கலான்னு தெருவு மட்டும் கூப்பிட்டு இருக்கேன். இப்ப இங்க என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கூட்டத்தை கூட்டி இருக்கீங்க? இன்னும் என்ன நடக்கணும்?
நான் வீட்டை விட்டு வெளியே துரத்துறப்ப என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க இவ்வளவு வெளியே அனுப்புனது முட்டாள்தனம்னு அர்த்தம். ஓஹோ, அந்த அளவுக்கு வந்தாச்சா? கேட்டீங்களா ஐயா? நீங்களும் கேளுங்க. இவ என்ன என் பொண்டாட்டி வயித்துல பிறந்தவளா? எங்கேயோ பிறந்த அனாதை கழுதிக்காக என்ன பகைச்சிட்டு என் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்தானா எனக்கு என்ன மரியாதை? சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். ஏமாப்ல, இவளை பிரிஞ்சு ஒரு ராத்திரி கூட உன்னால தனியா இருக்க முடியாது இல்ல? அப்ப நீ என்ன இவளை வச்சிருக்கிறியா? போடி சொல்லு மாப்ள. ஆமையா, நான் அவளை வச்சிருக்கேன். பாப்பா போ வீட்டுக்குள்ள. ஓஹோ, அம்படி தூரத்துக்கு வந்துட்டியா? டேய் கேட்டியாடி அவன் என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா? இனிமே அந்தியூர் சரோஜாவை பத்தி இந்த குடும்பத்துல யாராவது பேசுனீங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டு கண்ட இடத்துல வெட்டி போடுவேன். ஓ, இங்க என்ன ஓசியில சினிமாவா காட்டுறாங்க? வாயை பொழுதுட்டு பாக்குறீங்க. உங்களை எல்லாம் எவன்டா கூப்பிட்டா? பாங்க யாராவது வரப்பு மேல நடந்து போறது? ஏன்பா கேட்கறது காதல விழுகல? மம்பட்டிய தோல்ல போட்டுட்டு சவடால போறிய, என்ன விஷயம்? ஏய், என்ன கேட்ட? வரப்பு மேல போறது யாருன்னு கேட்டேன். இந்த வயலு சின்ன கருப்பத்தவருக்கு சொந்தம். நான் ஒரு மச்சான். அதெல்லாம் நேத்தோட போச்சு. இப்ப இந்த வயலு எங்க வைரவத்தேவருக்கு சொந்தம். எங்க? இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை இல்ல 9 தடவை சொல்லுவேன். இந்த வயலுக்கு சொந்தக்காரரு எங்க வைரவத்தேவர். என்னடா சொல்லு? மருது சண்டை நிறுத்துங்கடா. டேய் டேய் டேய், ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? பிரசிடன்ட் மாமா. மாமாவே, இந்த மேட்டு வயல் யாருக்கு சொந்தம்னு சொல்லுங்க. மாப்பிள, அந்த நிலம் உனக்கு தான் சொந்தம். மாமா. ஆமா மாப்பிள, நேத்து ராத்திரி சீட்டாட்டத்துல உங்க மச்சான் அந்த நிலத்தை இவங்கிட்ட தோத்துட்டான்.
பதிவு பண்றதுக்கு பத்திரம் கூட எங்கிட்ட தான் இருக்கு. சாட்சி கையெழுத்து போட வரியா? முரடனுக்கு மூளை முட்டிலடா. எப்படி? அக்கா அக்கா, என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாட்டத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க? என்னமா வழிக்கண்ணு? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க. நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்ற வழிக்கண்ணு, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல் கையில இருந்து கீழே இறங்கி இருந்தது. கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க 2 பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி மாப்பிள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன். ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே, அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன், கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. மடமடான்னு வேலையை சொல்லுங்க. மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா? தேவை அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறதை என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள கூப்பிடணும்? கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மசமசன்னு உட்காராம உழுகுறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள? கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்கு? நம்ம வயலு நம்ம கலப்ப, உங்க வயலு உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா? சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணது? மச்சான் இதானே? சரி, இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு. என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணிக்கு நீ கேட்டீங்க, அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்போ மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா, நான் குளிக்கணும், தண்ணி எடுத்து. வெண்ணி போட சொன்னேன், வெண்ணி போடல. வாங்க விளை வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப் பண்ணாலும் போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன? சொத்து போயிடுச்சுங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி. என்னது பிஏ படிச்சிட்டு ஆட்டோ ரிக்ஷா ஓட்ட போறியா? ஆட்டோ ரிக்ஷா என்ன, சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டுவேன். கள்ளக்கடத்தல் பண்ணக்கூடாது, கருப்பு மார்க்கெட்ல கொள்ளை அடிக்க கூடாது. கைவண்டி இழுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை ஒருவேளை கஞ்சி. என் தங்கச்சிக்கு கல்யாணம், எங்க அம்மாவோட நோய்க்கு மருந்து, அதுக்கு நீதான் உதவி செய்யணும். இவ்வளவுதானே, விடு. எடே பொடியன்களா, நான் யாருன்னு தெரியுமா? தெரியுமே, யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த பழைய பால்கார பாலம்மா. ஓ, புதிய ரைஸ் மில் ஓனர், லேட்டஸ்ட் ஆட்டோ ரிக்ஷா அதிபர். மொத்தத்துல பழமைக்கும் புதுமைக்கும் பாலமா விளங்குற பிரபல தொழில். அண்டாசோ பாட்டாளியின் பாதுகாவலர். எல்லாம் சரிதானடா. எந்த புருஷன் ஆளாக்கு பாலில் 1/2 லிட்டர் தண்ணியை கலந்து விப்பர். ஒரு நாள் ஒரு அம்மா, அடப்பாவி, அளவுக்கு மீறி பாலில தண்ணியை கலக்குற நீ கடைசியில தண்ணியில தான் மண்டைய போட போறா என்று சாபம் விட்டாங்க. என்ன விட்டாங்க? சாபம் விட்டாங்க. அதே மாதிரி எந்த புருஷனும் கடைசியில் இந்த தண்ணியில தான் மண்டைய போட்டவராக்கும். யார் எந்த புருஷன்? எந்த புருஷன் இல்ல, உண்ட புருஷன். எந்த புருஷன் செத்ததுக்கு பிறகு நான் லோட்டரி அடிச்சேனா? நோ நோ நோ, லோட்டரி சீட்டு வாங்கின நான். எவ்வளவு வாங்கின நான்? எக்கச்சக்கமா வாங்கின நான். ஓ, எந்த அதிர்ஷ்டம், ஒவ்வொரு மாநில சீட்டுக்கும் ஒவ்வொரு பரிசு விழுந்தது. அதை வச்சு எரும மாடுகளை வாங்கி அந்தந்த மாநிலத்து பேரையே அந்தந்த எரும மாடுகளுக்கு வச்சன. பால் பெருகினது, பணமழை பொழிஞ்சது. மாடு வாங்குறதை ஸ்டாப் பண்ணி போட்டு ஓட்டோ ரிக்ஷா வாங்கின நான். என்ன வாங்கின நான்? ஓட்டோ ரிக்ஷா வாங்கின நான். ஓ, இன்றைக்கு ஓட்டோ ரிக்ஷா வருமானம் அரிசி மில்லாக மாறி போச்சு. இதை வச்சு நானும் வாழறேன், நான் 10 குடும்பங்களையும் வாழ வைக்கிறேன் நான். என்ன பத்தி என்ன நினைக்கிறாய் நீ? நீங்க ஒரு தர்ம தேவதை தாயே. ஓ, ஆரண்ட பொடியன், புதுசு பொடியன் தடியன். உங்கள்ட்ட ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தானே தடியன் ஆறுமுகம். ஓ,
அவன் ஏதோ ஃப்ராட் பண்ணிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்கல்ல அந்த வேலையை அம்மா மனசு பண்ணி இவருக்கு போட்டு கொடுக்கணும். புதுசா வர்ற ஃப்ராடு பொடியனை எல்லாம் வேலைக்கு சேர்த்து கொண்ட வேண்டாம். எந்த ஓட்ட பொழப்பு ஓட்டம் கண்டு போடும். என்ன கண்டு போடும்? எருமை கண்டு போடும். பொடியா பகடி பண்றியோ? அது இல்ல மேடம், ஓட்டம் கண்டு போடும். என்ன கண்டு போட்டாலும் வேலை கொடுக்க முடியாது, ஒரு கால் ஒண்ணாது. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, கொஞ்சம் மனசு வைங்கம்மா. BA வரைக்கும் படிச்சிருக்காரு. நோ வேகன்சி. அண்டினோருக்கு அன்பு காட்டும் அரிசி மில்லு தாயே, அல்லல் படுவோருக்கு ஆதரவு காட்டும் ஆட்டோ ரிக்ஷா தாயே, பாட்டாளியின் பாதுகாவலி பால்கார பாலம்பா தாயே. பொடியன் மிச்சம் பொடி வைக்குது, உன்னை எனக்கு மிச்சம் பிடிக்குது. இன்றைக்கு உப்பவே உன்னை வேலைக்கு சேர்த்து கொண்டனா ரொம்ப சந்தோஷம் கொண்டனா. நல்ல தெளிவான பொடி நான் இருக்கேன். வந்துடுச்சு, நாட்டிய மயில் வந்துடுச்சு, எனக்கு உயிர் வந்துடுச்சு. கங்கா, 2 நாளா நீ எங்க போயிருந்த? உன் பாட்டை கேட்க, உன் நாட்டியத்தை பார்க்க ஆசைப்பட்ட லட்சாதிபதிகள்லாம் இங்க வந்து நீ இல்லாம ஏமாந்து திரும்பி போயிட்டாங்க. நாட்டியம் பாட்டு இதுக்கெல்லாம் இனிமே என் வாழ்க்கையில இடமே இல்லை. கங்கா, திடீர்னு உனக்கு என்ன வந்துருச்சு? அன்னைக்கு ஒரு ஆள் இங்க வந்து மண்டை போட்டானே, அதுல இருந்து உன் மனசே மாறி போச்சு. இடம் மாறி தடம் மாறி போன என்னோட வாழ்க்கை இப்பதான் சரியா இருக்கு. இத்தனை வருஷமும் என் இதயத்துல மூடி கிடந்த சாம்பல் குவியல அந்த மனிதரோட கடைசி மூச்சு கலைச்சிருச்சு. அந்த சாம்பல் கடையில இருந்த ஒரு சின்ன தீப்பொறி அவரோட சிதைக்க வச்ச நெருப்போட சேர்ந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நெருப்பை இனிமே யாராலையும் அணைக்க முடியாது. நெருப்பு, யாராவது வாங்கவே, காப்பாத்துமே. கங்கா, கங்கா போயிட்டியா? கோவிந்தா கோவிந்தா. கருப்பண்ணா, மறுபடியும் கோவிந்தாவோ? 3 மாசத்தில் 4 முறை கோவிந்தா வந்தால் உண்ட வேலையும் கோவிந்தாக வேண்டியதுதான். அந்த வேலையும் கோவிந்தா கோவிந்தா. ஆட்டோ மேல ரூபாய வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தானா காக்கா வீட்டு போச்சு. காக்கா காக்கா கதை விடுறீங்களோ? நரிக்கதை. காக்கை காக்கா தூக்குதண்டால் உண்ட லைசன்ஸையும் காக்கா தூக்கும். ஆமா, காக்கா வந்துச்சு, என்ன பார்த்தது ஓடி போச்சு. ஏன்னா அதுவும் கருப்பு நானும் கருப்பாச்சா, ரூபா இங்க இருக்கு. அப்படி வாடா வலிக்கு. கூத்தாடுற அம்மனுக்கு கொட்டடிக்கிற பூசாரி தாண்டா வேண்டும். கொண்டா பாக்கெட்டு மாறி போச்சு. மாறுண்டா இந்தாங்கம்மா, இன்னைக்கு வருஷம் 147 ரூபாய். ஓ, 147. வாழ்க, இப்படி அல்லவோ இருக்க வேண்டும். நீயும் இருக்கிய தண்டம். சங்கர், நான் உன்னை மனப்பூர்வமா நம்புறேன். நீ மிச்சம் நல்லா வருவே. தம்பி, நீ தங்க கம்பி. அம்மா, சண்டீர் வர, சண்டீர் வர. சொல்லுப்பா, சண்டி வரா. இந்த என்ன வழக்கம் போல் கொடுக்கறத கொடுத்து போட்டும் தானே, பிறகு என்ன? 5-6 எருமை மாடு வாங்கி, அப்புறம் பல ஆட்டோ ரிக்ஷாக்களுக்கு சொந்தக்காரியாயி, இன்னைக்கு என்னடான்னா ஒரு அரிசியாலைக்கே சொந்தக்காரி ஆயிட்ட நீ. உன் அந்தஸ்து உயர்ந்த மாதிரி என் மாமனும் உயர வேண்டாமா? சண்டியர் அண்ணன், ஓசியில் பணம் வாங்குவதென்றாலும் ஒரு அளவு வேண்டும். உண்ட அயோக்கிய தரத்துக்கு ஒரு முடிவே கிடையாதோ? நீங்க முடிச்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம். யார் இந்த பொடிப்பைய? சண்டீரனாச்சு, நான் சொல்றேன். காலையில கண்ணு முடிச்சதும் உங்க கைரேகை பாத்தீங்களா? ஆக்கலையே, உனக்கு தெரியுமா? பாரு, இந்த கைரேகை என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு சாயந்தர பொழுது உனக்கு சரியில்லைன்னு சொல்லுது. அதாவது இந்த நிமிஷத்துல இருந்து.
நடந்தது என்ன வந்தால் எல்லாம் எனக்கு தெரியும். புது ரவுடி தயார் பண்றியா? நட ஸ்டேஷனுக்கு. ஐயோ இந்த சார் நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க டிரைவர் சார். எல்லாம் ஸ்டேஷன் சார். உங்களை ஐயா கூப்பிடுறாங்க. நீங்க போலாம். உங்களை ஜாமீன்ல எடுத்துட்டாங்க. யாரு? இவங்கதான். நீங்க பேசிக்கிட்டே போலாமே. முன்ன பின்ன தெரியாத என்ன நீங்க ஜாமீன்ல எடுக்க வேண்டிய அவசியம்? உன்னால எனக்கு ஒரு உதவியாக வேண்டி இருக்குது. செய்வேங்கிற நம்பிக்கையில தான். போலாம். வா சங்கர். காலையில சாப்பிடாம பட்னியா இருந்திருப்பேன். சாப்பிட்ட அப்புறம் பேசலாமே. வேண்டாங்க, நான் வீட்டுக்கு போகணும். எங்க அம்மா எனக்காக கவலையா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமாமா, தினம் உங்க அம்மா ராத்திரி 2 மணி வரைக்கும் கண்டு முடிக்கிறாங்கல்ல. எங்களை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும் சங்கர். உங்க அம்மா உன்னை கஷ்டப்பட்டு BA வரைக்கும் படிக்க வச்சாங்க. நீ படிப்பை பாதியில நிறுத்திட்ட. உன் தங்கச்சி சாந்தி காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிறாள். பாவம், உங்க அம்மாவுக்கு ஆஸ்மா வியாதி. ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உங்க அப்பா பசு பத்தி. எங்க அப்பாவை பத்தி கூட உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பாவை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. நான் சின்ன வயசா இருக்கும் போது எங்க அப்பா இறந்துட்டாரு. உன் சின்ன வயசுலயே உங்க அப்பா இறந்துட்டாரா? அப்படின்னு யார் சொன்னது? ஏன், எங்க அம்மா தான் சொன்னாங்க. I see. சங்கர், நான் உனக்கு ஒரு வேலை கொடுத்தா செய்வியா? இது பாரு, ஒரு வருஷம் நீ ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிற பணத்தை நான் ஒரு நாள்லயே கொடுக்கிறேன். சரியா? அப்படின்னா? அப்படின்னா நான் ஒன்னையே வேலை பேசுறேன். இன்னையில இருந்து உன் வாழ்க்கையில 2 வருஷத்தை எனக்கு வித்துடு. என்னது? என் வாழ்க்கையை உங்களுக்கு விக்கிறதா? என்ன சொல்றீங்க? வீணான கற்பனைகளுக்கு சங்கர் தயவு செஞ்சு உன் மனசுல இடம் கொடுக்காது. இன்னையில இருந்து நீ எனக்காக வேலை செய்யணும். என்ன வேலை சொன்னாலும் தட்டாம தயங்காம செய்யணும். ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. சரிதா. நீங்க யாரையாவது கொலை பண்ண சொல்லுவீங்க? சொல்லுவேன். மன்னிச்சிருங்க, நான் முரடன் தான். ஆனா முட்டாள் இல்ல. கேவலம் நீங்க கொடுக்கிற பணத்துக்காக ஆசைப்பட்டு கண்ணு தெரியாத இருட்டு பாதையில குருட்டுத்தனமா போய் ஆபத்துல மாட்டிக்கிறத விட நேர் வழியில ஆட்டோ ஓட்டி உத்தமமா பொழைக்கிறது எவ்வளவு மேல். சங்கர், நீ உன நல்லா யோசிச்சு பாத்தியா? உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற உன் கூட பிறந்த தங்கச்சி அண்ணன் தனக்கு ஒரு அருமையான வாழ்க்கை அமைச்சு கொடுப்பான்னு ஆசை கனவுகள் கண்டுகிட்டு இருக்கிறா. வயசான காலத்துல தன்னுடைய மகன் தனக்கு ஊன்றுபாலா இருந்து சோறு போட போறான்னு உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற தாய் இன்னைக்கு ஊராருக்கெல்லாம் சோறாக்கி போட்டுக்கிட்டு தண்ணியே உருக்கிட்டு இருக்காங்க. பாவம், அவங்களுக்கு ஆஸ்மா வேற. இதையெல்லாம் மனசுல வச்சுக்க. வறுமையோட பிடியில சிக்கித்தான் வாழ்வேன்னு பிடிவாதம் பிடிக்க போறியா, இல்ல நான் காட்டுற வளமான வாழ்க்கைய தேர்ந்தெடுக்க போறியா? நீ புத்திசாலி சங்கர். நான் சொல்றத நல்லாவே புரிஞ்சுக்குவேன். சரி, இப்ப அதிகம் பேச வேண்டாம். நீ வீட்டுக்கு போயிட்டு ராத்திரி நல்லா யோசிச்சுட்டு நாளைக்கு காலையில ஒரு நல்ல முடிவோட என்ன வந்து பாரு.
வந்துட்டியாப்பா? அம்மா, சமையல் அறைக்குள்ள நீங்க போக கூடாதுன்னு நான் சொன்னதுக்காக எனக்கு தெரியாம இருட்டிலேயே சமைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? நான் ஒருத்தரை பார்க்க போயிருந்தேன், அதான் நேரம் ஆயிடுச்சு. சரி சரி, சாப்பிடுவா. சங்கர், உன் குடும்பத்தை பத்தி யோசிச்சியா? பாவம், உன் தாய்க்கு ஆசை, தனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன்னு கனவு காணும் உன் தங்கச்சி. சங்கர், உன் தாயின் ஆரோக்கியம், எதிர்கால கனவு காணும் உன் தந்தை. வறுமையோட வாழ போறியா, வளமான வாழ்க்கை ஏத்துக்க போறியா? சங்கர், நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு. வறுமையோட தான் வாழ போறியா, வளமான வாழ்க்கை ஏத்துக்க போறியா? தங்கச்சிக்கு கல்யாணம், அம்மாவுக்கு வைத்தியம். தங்கச்சிக்கு கல்யாணம், அம்மாவுக்கு வைத்தியம். தங்கச்சிக்கு கல்யாணம், அம்மாவுக்கு வைத்தியம். சங்கர், சரி, அடுப்பு அணைச்சிட்டேப்பா. ஆமா, அடுப்பு அங்க மட்டும் எரியல, இங்க என் வயிற்றுக்குள்ளே எரியுது. ஆமா, நீங்க இருமி இருமி ரத்தம் கட்டி கீழே சாயறதுக்கு எந்த அடுப்பு காரணமோ அந்த அடுப்பு இருக்கிற ரூமுக்குள்ளே உங்களை வரவிட மாட்டேன். நாளைக்கே நான் வேலைக்கு போறேன். சங்கர், நீ வேலைக்கு போறியா? அப்போ உன் படிப்பு? ஆமா, என்ன மாதிரி ஏழைங்களுக்கு படிப்பே கூடாதுமா. நான் படிச்சு பட்டை வாங்கி உத்தியோகம் போறதுக்குள்ள நீங்க என்ன விட்டு போயிருவீங்க. தங்கச்சிக்கு வரதட்சணை கொடுக்க நான் காசு வைக்கிறதுக்குள்ள அதுக்கு விரக்தி வந்து வாழ்க்கையை முடிச்சுக்கும். இப்ப எனக்கு வேண்டியது பணம், பணம். வா சங்கர், நான் வருவேன்னு எனக்கு நிச்சயம் தெரியும். எப்படி? ஒரு மனிதனோட தேவைகளுக்கும் கொள்கைகளுக்கும் போட்டி வச்சா தேவைகள் தான் ஜெயிக்கும். கொள்கைகளும் லட்சியமும் தேவைகளுக்கு முன்னாடி பஞ்சா பறந்துடும். நான் என்ன வேலை செய்யணும்? ரைட், வா காஃபி சாப்பிடலாம். காஃபி இருக்கட்டும், என்ன விஷயம்? முதல்ல நீ ஒண்ணு கத்துக்க சங்கர். என்கிட்ட எப்பவும் நீ எந்த கேள்வியும் கேட்க கூடாது. சரி. உனக்கு கூடலூர் எஸ்டேட் பெரியதுரைய தெரியுமா? தெரியாது. பெரிய கோடீஸ்வர், நட்சத்திர ஹோட்டல், எஸ்டேட், ஏராளமான குதிரைங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இதெல்லாம் அவனுக்கு சொந்தம். கொலைக்கிற நாய்களும் கொலை பண்ற அடியாள்களும் அவனுக்கு ஏராளம். அப்படிப்பட்டவனோட நீ பழகணும். அவன் மனசுக்குள்ள இருக்கிற ரகசியம் உன் காதுக்கு கேட்கிற அளவுக்கு நீ நெருங்கி பழகணும். உன்னால முடியுமா சங்கர்? ஒரு மனிதனோட கொள்கைக்கும் தேவைக்கும் போட்டி வச்சா தேவைதான் ஜெயிக்கும். கொள்கையும் லட்சியமும் பஞ்சா பறந்துடும். அதனால முடியாத நான் சொல்ல முடியும். ஆமா, இப்ப அந்த பெரியதுரை எங்க இருக்கா? அவனுக்கு சொந்தமான கூடலூர் எஸ்டேட்ல தங்கி இருக்கான். இந்த ஃபைல படிச்சு பார்த்தேன்னா பெரியதுரையை பத்தின எல்லா விவரமும் உனக்கே தெரியும். அவன் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் சங்கர். அவன் நிழல் பட்டா கூட போதும், விஷ பாம்பு கூட செத்து போயிடும். சரி, எப்ப புறப்பட? என் தங்கச்சியோட கல்யாண விஷயமா வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு நாளைக்கு புறப்படுறேன். இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. ஆமா ஆமா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள உங்க வியாதி குணமாக போகுது. இன்னும் ஒரே மாசத்துக்குள்ள தங்கச்சி கல்யாணம் ஆக போகுது. எப்படிப்பா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சுமா. இந்தாங்க 5000 ரூபாய் அட்வான்ஸ். இவ்வளவு பணம் அட்வான்ஸா கொடுக்கிற முதலாளி யாருப்பா? கொடுக்கறதுக்கு மேல லாபம் வரும்னு தெரிஞ்சுதான் எல்லா முதலாளியுமே கொடுக்கறாங்க. ஆமா, நாளைக்கு நான் வெளியூருக்கு போறேன். எந்த ஊருக்கு? கூடலூர் எஸ்டேட்டுக்கு. கூடலூர் எஸ்டேட்டுக்கா? வேண்டாப்பா, நீ அங்க போக கூடாது. நீ போகவே கூடாது. ஏமா, ஏன் போக கூடாது? எங்க போறது நான் விரும்பல. அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்க நான் விரும்புறேன். நீங்க சொல்லித்தான் ஆகணும். எங்க போனா உன் உயிருக்கே ஆபத்து ஏற்படும்பா. எதனாலமா? நீ இன்னாரோட புள்ளன்னு தெரிஞ்சா உங்க அப்பாவை கொன்ன மாதிரி உன்னையும் கொன்னுடுவாங்க.
வானம் பொழியுது, பூமி விளையுது, உனக்கு ஏன் கட்டணம் வரி அப்படின்னு என்கிட்ட கட்டபொம்மை வசனம் பேசணும் இல்ல நீ? வீரவசனம் பேச நியாயம். புரியுது? இந்த பாவம் உங்களை சும்மா விடாது. எல்லாரும் நல்லா கவனிங்க. இந்த வருஷம் எனக்கு சேர வேண்டிய நெல்லும் வரிப்பணமும் நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள வந்து சேரணும். அப்படி சேரல கூடலூர் மண்ணுல என் குதிரைங்க உங்க ரத்தத்தால கோலம் போடும். என்ன பயமுறுத்துறீங்களா? நீங்க ஆண்டு அனுத்துப்படுவங்க, நாங்க மாண்டு மறுபடியும் எடுத்தவங்க. சிலரை சில நாளைக்கு ஏமாத்தலாம், ஆனா பலரை பல நாள் ஏமாத்தவே முடியாது. உங்க பரம்பரை எங்க பாட்டன் காலத்துல நோட்டு எழுதி வாங்கி அது உங்க பெட்டகத்துல பூட்டி வச்சு எங்களை கொத்தடிமைகள் ஆக்கி எங்க ரத்தத்தை உறிஞ்சு குடிக்கிறீங்களே, அந்த காட்டு மிராண்டி தர்பாருக்கு கல்லறை கட்ட காலம் நெருங்கிடுச்சு. இப்ப நான் சொல்றேன், நீங்க நல்லா கேட்டுக்கங்க. உங்க கொத்தடிமை சாசனத்தை எல்லாம் கொடுத்து சாம்பலாக்கிட்டு எங்க பூர்வீக பூமியை உடனே எங்க கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி செய்யல இந்த கூடலூர் மண்ணுல கலப்பைங்க விடாது, கம்புகளும் கட்டிகளும் தான் விடும். புரட்சியை விதைப்போம், போராட்டத்தை அறுவடை செய்வோம். இதெல்லாம் சாதாரண சொல்லல, இதோ இந்த ஏழை எளிய மக்களுக்காக உயிரை தேவங்க நானே வீர சிங்கம்.